அசாமின் நல்பாரி நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அவரை முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா முறைப்படி வரவேற்றார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, அடுத்த 5 ஆண்டுகளில் ஏழைகளுக்காக 3 கோடிக்கும் கூடுதலான புதிய வீடுகள் கட்டப்பட்டு எந்தவித வேற்றுமையும் இன்றி ஏழைகள் அனைவரும் அந்த வீடுகளை பெறுவார்கள் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் நகரில் நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், RSS மற்றும் பாஜகவினர் ஆகியோர் அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயக நடைமுறையை அழிக்க முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட விவகாரத்தில் இருந்து திசை திருப்பும் வேலையில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் விமர்சித்து பேசினார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு இதுவரை முழுமையாக நிறைவேற்றவில்லை. திமுக அளித்த வாக்குறுதிகளில் 10% குறைவான அறிவிப்புகளை மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் 98% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுவது அனைத்தும் பொய் என்று விமர்சித்து பேசினார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைகளை நடத்தி உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம், பரிசு பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தேர்தலை ஒட்டி நடைபெற்ற சோதனையில் தமிழ்நாட்டில் இதுவரை 1297 கோடி பணம், தங்கம், பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.